फ्रेंड्स நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் மிளகு கறி அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன எப்படி செய்யறாங்கறத பார்க்கலாம் சிக்கன் 1 கிலோ மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் வெறும் மிளகு தூள் தாளிக்க சீரகம் கடுகு பட்டை 2 ஏலக்காய் பிரிஞ்சி இலை கருவேப்பிலை இது பாத்தீங்கன்னா இந்த பொருள்லாம் வதக்கி அரைக்கணும் இஞ்சி கொஞ்சம் வெங்காயம் பெரிய சைஸ்ல 1 கொஞ்சம் தேங்காய் கருவேப்பிலை ஒரு 3 கொத்து மிளகு 1 ஸ்பூன் சீரகம் 1 ஸ்பூன் சோம்பு 1 ஸ்பூன் பூண்டு ஒரு 10 பல்லு 4 கிராம்பு 2 ஏலக்காய் ஒரு பட்டை இந்த பொருள் மட்டும் நம்ம வதக்கி அரைச்சுக்கலாம் வாணலி வச்சிட்டு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் காஞ்சன மிளகு சோம்பு சீரகம் போட்டு வறுத்துக்கலாம் நல்லா மிளகு சீரகம் சோம்பெல்லாம் வெடிச்சு வர்றப்ப வந்து பட்டை ஏலக்காய் கிராம்பு சேர்த்துக்கலாம் பொரிஞ்சு வந்தன கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சி எல்லாம் சேர்த்துட்டு ஒரேதா வதக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சு வதக்குங்க மிளகு அப்பப்போ வெடிக்கும் பார்த்து செய்யணும் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு இறக்கிறதுக்கு வழி நம்ம தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் போட்டு ஒரு கிளறிட்டு நம்ம நிறுத்தி ஆற வச்சு அரைச்சிக்கலாம் நம்ம வதக்கி வச்சதெல்லாம் இப்போ ஆறிடுச்சு அரைச்சிக்கலாம் வதக்கி வச்ச மசாலா பொருட்களை வந்து நம்ம அரைச்சிட்டோம் இப்போ நம்ம எப்படி தாளிக்கலாம் பார்க்கலாம் அடுப்பில் ஒரு வாணலி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சன கடுகு சீரகம் பட்டை ஏலக்காய் பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் எல்லாம் பொரிஞ்சோன்னா கருவேப்பிலை போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் அரைச்சி வச்சிருக்க மசாலா ஒரு கிளறிட்டு நம்ம கழுவி வச்சிருக்க சிக்கன் போட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு கிளறி உப்பு பத்துதான்னு பார்த்துட்டு மூடி வச்சு அடுப்பை சிம்மில் வச்சு 15லேருந்து 20 நிமிஷம் வேக வைக்கலாம் நம்மளோட சிக்கன் மிளகு கறி ரெடி ஆயிடுச்சு இந்த பதத்தில் நம்ம இறக்கிடலாம் இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் மல்லித்தலை நம்மளோட சிக்கன் மிளகு கறி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக எல்லாரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்